Hi everyone, welcome to SR Academy. STET எக்ஸாமுக்கு மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே 20 கேள்விகள் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2ல பார்த்தாச்சு. இது பார்ட் 3. இதில் மீதமுள்ள 10 கேள்விகளையும் பார்த்துடலாம். இதில் இருக்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான கேள்விகள். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடணுன்றதையும் தேவையான இடங்களில் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 21. ஒரு கூம்பின் ஆரம் கொடுத்திருக்காங்க R. அதனுடைய சாயுயரம் L. ஸ்லாண்ட் ஹைட் 25 சென்டிமீட்டர். அதனுடைய மொத்த பரப்பளவு என்ன? மொத்த பரப்பளவுக்கு முதல்ல ஃபார்முலா என்னன்னு பாருங்க. பை ஆர் இன்ட்டு L + R. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் நேரடியாக வந்துடும். 22/7 × 7 × L + R. 7யும் 25யும் கூட்டினீங்கன்னா 32. ஸோ 7ம் 7ம் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறத பெருகி போட்டால் 64 64 4 10 704. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 22. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கணக்கு. 20% தள்ளுபடி கொடுத்த பிறகும் ஒரு பொருளின் விற்பனை விலை 600 எனில் அந்த பொருளின் குறித்த விலை என்ன? குறித்த விலையிலிருந்து தான் எப்போதும் தள்ளுபடி கணக்கிடப்படும். இப்போ குறித்த விலையை 100% வச்சிங்கன்னா நம்ம தள்ளுபடி பண்ண விலை 20% போக மீதி 80%. அப்போ 80%ஓட விலை 600 ரூபாய். 100% குறித்த விலை எவ்வளவு? அவ்வளோதான். ஸோ சதவீதம் அதிகரிக்கும் போது மதிப்பும் அதிகரிக்குது. அதனால் இது நேர் விகிதம். அப்படியே பை போடுங்க, = போடுங்க, எக்ஸை கண்டுபிடிங்க, வேலை முடிஞ்சுது. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 7 4 8 இங்கே அடிக்கிறேன் பாருங்கள். 1 4 4 5 4 20 0. ஸோ இப்போ திரும்பவும் அடிக்கிறேன். 150ல் பாதி 75. எக்ஸ் இப்படி குறுக்கு பெருக்கல் மூலமாக எக்ஸ் = 75யும் 10யும் பெருக்குனா 750. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ இந்த மெத்தடில் போடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு பல இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபார்முலாவில் போனீங்க அப்படின்னா பக்கமாக போட வேண்டி வரும். 23வது கேள்வி. ஒரு எண்ணின் 1/3 மற்றும் 1/5 ஆகியவற்றின் கூடுதல் 44. அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்கல, அந்த எண்ணின் 25% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அந்த எண்ணின் 1/3 1/3 எக்ஸ் ப்ளஸ் 1/2 5/2 எக்ஸ், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 44 வருது. எல்சிஎம் எடுப்போமா? 15 தான் எல்சிஎம். இங்கே 5x வரும். ப்ளஸ் இது என்ன வரும்? 6x which is equal to 44. இப்போ 11x by 15 is equal to 44. இப்போ என்ன பண்ணுறோம்? 4 11 4 11 44. அப்புறம் x is equal to 4யும் 15யும் பெருக்குனா 60. அந்த எண்ணை 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தோறுது ஆன்சர்னு ஓடி போய் டிக் பண்ணக்கூடாது. ஆனால் கேட்குற கேள்வி பாருங்கள். அதில் 25% என்ன? அப்போ 60ல் 25% வந்து 60 20 × 25/100 which is equal to 15. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டெட் எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 10 கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனாக இருந்தாலும் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனாலும் இருக்குது. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு இதற்கு முன்னாடி நடந்த 10 கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி 5 சப்ஜெக்ட்டுமே வந்துடும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஆன்சரோட இருக்குது. பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 24வது கேள்வி. ஒரு மனிதன் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து 5 km/h வேகத்தில் நடந்து 8 km/h வேகத்தில் ஓடுகிறான். அதாவது ஒரு டிஸ்டன்ஸை ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் கொஞ்ச நேரம் நடக்கிறார். அப்புறம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறார்.
அவர் மொத்தமாக 3 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பாருங்கள், இந்த 18 கிலோமீட்டர் அவர் எப்படி நடந்தும் ஓடியும் கடக்கிறார். அவன் எவ்வளவு நேரம் ஓடினான்? இப்போ ஓடியது மட்டும் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மணி நேரம் நடந்தான், ஒய் மணி நேரம் ஓடினான் அப்படின்னா அவன் சென்ற மொத்த தொலைவு 5x + 8y. எப்படி சார்? ஏன்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் நாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தொலைவு வந்துடும். ஸோ டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், விச் இஸ் ஈக்குவல் டு 18. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் ஓடிய நேரத்தை நாம் ஒய் என வைத்து கொண்டோம். அடுத்தது அவன் எக்ஸ் மணி நேரம் நடந்தான், ஒய் மணி நேரம் ஓடினான், ரெண்டும் சேர்த்து 3 மணி நேரம். அப்போ x + y = 3. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நமக்கு கணக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். இனிமேல் நம்ம சால்வ் பண்ணி y கண்டுபிடிச்சா மேட்ரே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் 5ஆல் பெருக்கிறேன். 5x + 5y = 15. கழிப்போமா? மைனஸ் 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 நமக்கு இங்கே என்ன வருது? 3y = 3, y = 1. அப்போ அவன் 1 மணி நேரம் ஓடினான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 25வது கேள்வி, 12 மற்றும் 18 மீபோமா எல்சிஎம் காண்க. இல்லை, மீபோமா மற்றும் மீசிமா இங்கே தப்பு, மீபோவான்னு எழுதியிருக்கணும். மீபோவா. மீச்சிறு பொது வகுத்தி இல்லைனா மீபேவா. ஹெச்சிஎஃப் இதன் பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும், 2 எண்களின் பெருக்கல் பலன் அதன் மீசிமா மற்றும் ஹெச்சிஎஃப்பின் பெருக்கல் பலனுக்கு சமம். ஸோ எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் = x × y. இப்போ கேட்குற கேள்வியே என்ன கேட்குறாங்க? அந்த 2 எண்களின் எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. அதனால் அந்த 2 எண்களையும் நம்ம பெருக்கி போட்டுட்டாலே ஆன்சர் வந்துடும். 216. ஆன்சர் 216. ஆப்ஷன் டி தான் சரி. 26வது கேள்வி, கூட்டு சராசரி இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா கொஷின் பேப்பர்லேயும் கூட்டு சராசரி கணக்கு கேட்குறாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் உள்ளனர். அவர்களின் தற்போதைய சராசரி வயது 30. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நபர் 45 வயதில் இறந்து விடுகிறார். மற்றொரு நபர் 25 வயதில் சேர்க்கப்படுகிறார். குடும்பத்தின் புதிய சராசரி வயது என்ன? இது மாதிரி கணக்குகளில் முதல்ல மொத்த வயது கண்டுபிடிக்கணும். அதாவது 4 பேரின் மொத்த வயது. மொத்த வயது மொத்தத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மொத்தம் = சராசரி × எண்ணிக்கை. ஸோ மொத்தத்துக்கு இப்போ சராசரி என்ன சொல்லியிருக்காங்க? 4 பேரோட சராசரி வயது 30. அதை எண்ணிக்கை 4 பேர் இல்லையா, அதால் பெருக்கிறோம். அப்போ 120 வருது. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் ஆகுது. இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த வயது ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 வயசு கூடியிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா 4 பேருக்கும் சேர்த்து நாமும் 12 வயது கூடியிருக்கும். அப்போ 3 ஆண்டுகள் கழித்து மொத்த வயது 132. அதில் ஒருவர் 45 வயதில் இறந்து விடுகிறார். 25 வயதில் ஒருவர் சேர்க்கப்படுகிறார். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதை நம்ம கழிச்சிடுறோம். இறந்தவங்க வயதை சேர்ந்தவங்க வயதை கூட்டிடுறோம். இப்போ 112. 4 பேரின் மொத்த வயது 112. அப்போ சராசரி = மொத்தம் பை எண்ணிக்கை. 112 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 28ன்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
டிஎன்டிஇடி தேர்வுகள் இதற்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனைத்துக்குமே ஏறக்குறைய அனைத்துக்குமே டெட் மேத்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோஸ் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அதோட மட்டுமா டெட்டு டாபிக் வைஸாக தனி வட்டி, கூட்டு வட்டி, தள்ளுபடி, சதவீதம், பின்னங்கள், அது மாதிரி டாபிக் வைஸாக நிறைய வீடியோஸ் இதே மாதிரி போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஃப்ரீ ஃபார் ஆல். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது அனைவருக்கும் ஃப்ரீ. 27வது கேள்வி. ஒரு பாத்திரத்தில் 70 லிட்டர் பால் மற்றும் தண்ணீரின் கலவை இருக்கு. இதில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் பால் தண்ணீர் இஸ் ஈக்குவல் டு கணக்கில் 5:2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கலவையிலிருந்து 28 லிட்டர் கலவையை எடுத்துடுறாங்க. அதுக்கு பதிலாக 7 லிட்டர் பாலும் 7 லிட்டர் தண்ணீரும் சேர்க்கப்படுகிறது. இப்போ பால் மற்றும் தண்ணீரின் புதிய விகிதம் என்ன? முதல்ல 70 லிட்டர் பால் கலவை இருந்திருக்கு. அதில் 28 லிட்டரை எடுத்துட்டா மீதி 42 லிட்டர். இந்த 42 லிட்டரில் பால் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம், தண்ணீர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 42 லிட்டரில் முதல்ல பால் கண்டுபிடிக்கிறோம். 42 இன்ட்டு மொத்த பங்கு 7, அதில் பால் 5 பங்கு. 1 7 6 42 6 5 30. பால் 30 லிட்டர். அப்போ தண்ணீர் மீதி இருப்பது அனைத்துமே தண்ணி தான், 12 லிட்டர். ஓகேவா? இப்போ பாலும் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களாம், இதில் ஒரு 7 லிட்டர் பாலும் 7 லிட்டர் தண்ணீரும் ஊற்றுறாங்க. அப்போ மொத்தமாக 37 லிட்டர் பால், 19 லிட்டர் தண்ணீர். அப்போ விகிதம் 37:19. ஆப்ஷன் ஏ தான் சரி. 28. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 480க்கு விற்கும் பொழுது 4% நஷ்டமடைகிறார். அதே பொருளை 10% லாபத்தில் விற்க விற்பனை விலை என்ன? கவனிங்க, ஏற்கனவே தள்ளுபடி கணக்கு இதே மெத்தடில் இருந்தது. இப்போ அதை நஷ்ட கணக்கில் எப்படி நாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் 4% நஷ்டம் அடைஞ்சால் அவர் பொருளின் விலையில் 96% விற்றுருக்கிறார். எவ்வளோ விற்றுருக்காரு? 480 ரூபாய்க்கு. இப்போ எவ்வளோக்கு விற்று இருக்கணும்? 110%க்கு அவர் விற்றுருந்தா அவருக்கு 10% லாபம் கிடைச்சிருக்கும். 110%-இன் விலையை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி நேர்மாறுபாடு பை போடுங்க, இசிக்கோட்டு போடுங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. 1 48 48, 2 48 96. அப்போ 10ன்னு வருதா? 4 2 I 2 10, 5ன்னு வருதா? இப்போ பாருங்க, எக்ஸ் இசிக்கோல்ட்டு 5 × 110, 550 ரூபாய். செம ஈஸி. 2 நிமிஷம் கூட ஆகாது. ஏன் 1 நிமிஷம் கூட ஆகாது. இது செமையான ஷார்ட்கட். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரேபிட் டெஸ்ட் பேட்ச் எஸ்ஆர் அகாடமியின் சார்பாக டெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு திட்டமிட்ட இந்த டெஸ்ட் பேட்ச் மேத்தமெட்டிக்ஸில் நடத்தப்படுகிறது. இதில் தினசரி தேர்வுகள் 23 தேர்வுகள் இருக்கும். அதில் 20 தேர்வுகள் ஸ்கூல் எக்ஸாம் சிலபஸ் படி, ஸ்கூல் பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் 20 தேர்வுகள் முன்கூட்டியே என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம். 3 தேர்வுகள் ஃபுல் டெஸ்ட் நடக்கும். ஸோ இது 23 தேர்வுலையும் ஒரு தேர்வுக்கு 50 வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1150 வினாக்கள் கணிதத்தில் மட்டுமே எங்களிடம் உள்ளது. இதுக்கு ஆன்சர்ஸும் இருக்குது. இந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னாலும் அல்லது டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 29வது கேள்வி. 20 மனிதர்கள் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கின்றனர். 20 men finish a work in 5 days. How many men are needed to finish the same work in 4 days?
இது நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு. 20 மனிதர்கள், ஆட்கள் போடுறோம், நாட்கள் போடுறோம். 20 மனிதர்கள் 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இதை 4 நாளில் முடிக்கணும்னா எக்ஸ் மனிதர்கள் தேவை. முதல் விஷயம் நாம இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா? ஆட்கள் அதிகரிக்கும் பொழுது நாட்கள் குறையும். அப்ப இது எதிர்மாறல். அப்ப பெருக்கு விகிதம் சமம். 20 பெருக்கல் 5 = x பெருக்கல் 4. ஒரு நாள் 4, 5 நாள் 20. ஸோ x = 5 25. ஆப்ஷன் டி தான் சரி. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான வெற்றியாளர் தான். ஏன்னா கடைசி கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வி தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ண வாழ்த்துக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்னு மெசேஜ் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுவதற்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். கடைசி கேள்வி. 40 மாணவர்கள் உள்ள வகுப்பில் 25 பேர் கணிதமும் 20 பேர் அறிவியலும் 10 பேர் 2 பாடங்களும் எடுக்கிறாங்க. இதை நாம் வெண்படத்தில் குறிக்கிறோம். 40 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 25 பேர் கணித பாடம் படிக்கிறேன்னு ஒத்துக்கினாங்க. கணிதமும் படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன், அதில் கணிதமும் படிக்கிறேன்ட்டாங்க. 20 மாணவர்கள் ஆங்கிலமும் படிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கினாங்க. சில மாணவர்கள் 10 மாணவர்கள் நான் கணிதமும் படிக்கிறேன் ஆங்கிலமும் படிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, 2 பாடங்களையும் எடுக்காத மாணவர்கள், எனக்கு கணிதமும் வேணாம் ஆங்கிலமும் வேணாம்னு சொல்கிற மாணவர்கள் எத்தனை பேர்? சரி, முதல்ல 2 பாடத்தையும் எடுத்தவங்களை நம்ம கணக்கு பண்ணுறோம். கணக்கு மட்டும்தான் படிப்பேன்னு சொன்னவங்க 25ல் 10 போனால் 15. ஆங்கிலம் மட்டும்தான் படிப்பேன்னு சொல்கிறவங்க 10 பேர். ஸோ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு சப்ஜெக்டையாவது தேர்ந்தெடுத்தவங்க. 10 10 20 35. மொத்தமாக 40 பேர் இருக்காங்க. அதில் 35 பேர் கணிதம் அல்லது ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே வேணான்னு சொல்கிறவங்க 5 பேர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.